முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நடைபெறும் கௌரவ கொலைகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாலேயே இதுபோன்ற கொலைகள் நடைபெறுவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை அதிமுக அரசு முறையாக வழங்கியிருந்தால் தற்கொலை நிகழ்வுகளை தடுத்திருக்க முடியும். உண்ண உணவு கொடுக்கும் விவசாயி கடனுக்காக உயிரையே மாய்த்துக் கொள்ளும் அவலம் தமிழகத்தில் உள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் விமர்சனம். விவசாயி பாலன் தாக்கப்பட்ட விவகாரம். மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட காவல்துறையினரை பணியிடை நீக்கம் செய்ய கோரி விவசாய சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் 12ஆம் தேதி வரை 7 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். வாக்காளர்களுக்கு இலவச பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. மத்திய அரசு அவகாசம் கோரியதை அடுத்து ஜூலை 26ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. பதற்றமின்றி தேர்வுகளை எதிர்கொண்டதாக மாணவர்கள் உற்சாகம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் நடைபெறும் கௌரவ கொலைகளை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாலேயே இதுபோன்ற கொலைகள் நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதிகள் இல்லையடி பாப்பா என பாரதியார் பாடினாலும், சாதிகளை ஒழித்திட தந்தை பெரியார் போராடினாலும், தமிழகத்தில் சாதிக்காக சண்டையிடும் காலம் போய் கொலை செய்யும் நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக சாதிக்காக கௌரவ கொலை செய்யும் கொடூர நிலை தமிழகத்தில் தற்போது நிலவி வருவதாக தெரிவித்துள்ள கேப்டன், தர்மபுரி இளவரசன், சேலம் கோகுல்ராஜ் ஆகியோரின் கொலைகளை தொடர்ந்து உடுமலை சங்கர் தற்போது கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இந்த கொடூர நிகழ்வை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கௌரவ கொலைகள் நடைபெறவில்லை என்றும் அதற்காக தனிச்சட்டங்கள் இயற்ற தேவையில்லை என்றும் சட்டமன்றத்தில் பதிலளித்த அதிமுக அரசுதான் இந்த கொலைக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள கேப்டன், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருந்தால் பட்ட பகலிலே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் நடு சாலையில் இப்படிப்பட்ட கொலை சம்பவம் நடந்தேறி இருக்குமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையினரின் கண்ணெதிரே இந்த நிகழ்வு நடந்தேறியுள்ளதாகவும், உடனடியாக கொலையாளிகளை பிடிக்க காவல்துறை எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் கூறுவதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இந்த கொலை நிகழ்வில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு நின்றுவிடாமல் இதுபோன்ற கொலைகள் இனியும் நடைபெறா வண்ணம் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சகோதரர்களாக அன்பு காட்டி வாழ்ந்து வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், ஆனால் ஒரு சில சாதி அமைப்புகளும் அவர்களுக்கு பின்புலமாக இயங்கும் அரசியல் கட்சிகளும் தான் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணமாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தமிழக அரசு இதுபோன்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கேப்டன், தமிழகத்தில் சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்றும், சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்காக தொண்டாற்றுவதில் தேமுதிக உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தமிழக மக்களாகிய நாம் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்துடன் இருப்போம் என்கின்ற உறுதியை ஏற்றுக்கொள்வோம் என்றும் தனது அறிக்கையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். விவசாயி பாலன் மீதான தாக்குதல் நிகழ்வில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தஞ்சையில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள சோழகன்குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பாலன் தஞ்சையில் உள்ள கொட்டாக் மகேந்திரா என்ற தனியார் வங்கியில் கடன் பெற்று டிராக்டர் ஒன்றை வாங்கியிருந்தார்.
கட்ட வேண்டிய நிலுவைத் தொகைக்காக காவல்துறையினர் மற்றும் தனியார் வங்கியைச் சேர்ந்த ஆட்கள் பாலன் மீது தாக்குதல் நடத்தியதுடன் டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். காவல்துறையினரின் இந்த அடாவடி செயலை கண்டித்து தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாயி பாலன் மீது தாக்குதல் நடத்திய நிகழ்வில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு காவல்துறையினரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும், தாக்குதல் நடத்திய நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தஞ்சையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோழன்குடிக்காடு விவசாயி பாலன் காவல்துறையினராலும் கோட்டாக் மகேந்திரா நிறுவன குண்டர்களாலும் தாக்கப்பட்டதற்கு காவல்துறையினர் மீதும் நிதி நிறுவன குண்டர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும். தனியார் நிதி நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் இதே போன்ற சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு முழுவதும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோல் அரியலூர் மாவட்டம் ஓரத்தூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி அழகர் டிராக்டர் வாங்குவதற்காக பெற்ற கடனை திரும்ப செலுத்த கோரி நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்குதல் நடத்தியதில் அவமானம் தாங்காமல் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் 12ஆம் தேதி வரை உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 7 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழகத்தில் மே மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து கடந்த 4ஆம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்தன. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையின் போது கார், வேன், லாரி உள்ளிட்ட வாகனங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்படும் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை கால்டாக்ஸ் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக சென்ற மினி லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது திருவிழந்தூர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,85,000 ரூபாய் ரொக்க பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் ஆம்னி பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட 20 கிலோ எடையுள்ள கடல் குதிரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் 12ஆம் தேதி வரை உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 7 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கின. தேர்வை எந்த பதற்றமும் இல்லாமல் சிறப்பாக எழுதியதாக மாணவர்கள் தெரிவித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12,053 பள்ளிகளைச் சேர்ந்த 10,72,185 மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள தேர்வுகளில் 5,14,798 மாணவர்களும் 5,08,852 மாணவிகளும் தேர்வு எழுதுகின்றனர். புதுச்சேரியில் 37 மையங்களில் 17,041 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வுக்காக தமிழ்நாடு, புதுச்சேரியில் 3,369 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு எழுதும் 250 சிறைவாசிகளுக்காக சென்னை புழல், கோவை, திருச்சி, பாளையங்கோட்டை மத்திய சிறைகளில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பிற மொழிகளில் பயின்ற மாணவர்கள் அந்தந்த மொழிகளிலேயே தேர்வுகளை எழுதலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தேர்வுகளை எந்தவித பதற்றமும் இன்றி சிறப்பாக எழுதியதாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள் காலை 10 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு காலை 9 மணிக்கு தொடங்கி மதியம் 12 மணியுடன் முடிவடைகிறது. தேர்வில் முறைகேட்டை தடுக்க 6,600 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு மையங்களில் அதிரடி ஆய்வுகள் நடத்தப்பட்டன. சென்னை, சிவகங்கை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பறக்கும் படை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். மேலும் ஒழுங்கீன செயல்களை ஊக்குவிக்கும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடுமலைப்பேட்டையில் படுகொலை செய்யப்பட்ட தலித் இளைஞர் சங்கரின் உடல் பலத்த பாதுகாப்புடன் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. பதற்றம் நீடிப்பதால் குமரலிங்கம் பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் குமரலிங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர்.
தலித் வகுப்பைச் சேர்ந்த இவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த கௌசல்யா என்பவரை ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இவர்களது திருமணத்திற்கு பெண்ணின் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் உடுமலைப்பேட்டையில் மர்ம நபர்கள் 3 பேர் சங்கர் கௌசல்யா இருவரையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியது. இந்த கோர தாக்குதலில் சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கௌசல்யா பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே சங்கரின் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் சங்கரின் தந்தையிடம் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கியதுடன் பிரேத பரிசோதனை செய்து அவசரமாக அவரது உடலை சொந்த ஊருக்கு எடுத்துச் சென்றனர். காவல்துறையினரின் இந்த அராஜகத்தை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜாதி சார்ந்த ஆவண கொலைகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் வரும் 16ஆம் தேதி அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அனைத்து கட்சி பிரமுகர்கள் தெரிவித்தனர். உடற்கூறு ஆய்வுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த உடற்கூறு அந்த அரசு காவல்துறை அதிகாரிகள் அந்த பிரேதத்தை அடையாளம் காட்டுவதற்காக வற்புறுத்தினார்கள். எங்களுடைய அனைத்து இயக்கங்களும் அந்த பெற்றோரிடம் பேசி உரிய இழப்பீடும் அவர்களை அந்த குற்றவாளிகளை தமிழக அரசு காவல்துறை உடனடியாக கைது செய்வதாக அறிவித்தார்கள். அறிவித்ததன் பேரில் நேரத்தை அடையாளம் காட்டினோம். அடையாளம் காட்டிய உடனே உடற்கூறு ஆய்வை முடித்துவிட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு அவசரமாக அந்த உடலை காவல்துறை அதிகாரிகள் அந்த வேனில் எடுத்து சென்று விட்டார்கள். இந்த குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யாமல் மாறாக அந்த குற்றவாளிகளை தப்பிப்பதற்காக வேண்டி உடனடியாக இந்த உடலை கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள். காவல்துறையுடைய இந்த செயல் என்பது கண்டனத்திற்குரியது. சட்டத்தை இயற்ற வேண்டிய காவல்துறை இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய காவல்துறை இந்த உடலை அவசரமாக எடுத்துட்டு போய் இன்னைக்கு அடக்கம் பண்ணிருக்காங்க. இந்த செயல் அரசியல்வாதிகளாலும் இந்த காவல்துறையாலும் கண்டிக்கத்தக்க செயல் தான். இதனிடையே சங்கரின் சொந்த ஊரான குமரலிங்கத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட அவரது உடலை அடக்கம் செய்ய மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அங்குள்ள இடிகாட்டில் சங்கரின் உடல் உறவினர்கள் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் நள்ளிரவு அடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க குமரலிங்கம் பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு அவகாசம் கோரியதை அடுத்து ஜூலை 26ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கி கடந்த ஜனவரி 8ஆம் தேதி புதிய அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டது. இந்த அரசாணைக்கு எதிராக விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு பிறப்பித்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது. இதனால் இந்த ஆண்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பதில் மனு தாக்கல் செய்ய 6 வார கால கூடுதல் அவகாசம் வேண்டும் என மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஜூலை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. மேலும் ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருப்பதி அருகே வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்து. வேனில் பயணித்த 6 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சோகம். தீப்பெட்டிகளை ஏற்றி வந்த லாரி மற்றொரு லாரியுடன் மோதி விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இருந்தால் விவசாயிகளின் தற்கொலையையும் அவர்கள் மீதான தாக்குதலையும் தடுத்திருக்க முடியும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் உண்ண உணவு கொடுக்கும் விவசாயி தான் பெற்ற கடனுக்கு தனது உயிரையே மாய்த்துக் கொள்ளும் நிலைதான் தமிழகத்தில் உள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார்.
இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக ஆட்சியில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடத்திலும், அதிலும் குறிப்பாக தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகளின் எண்ணிக்கையில் அடுத்த இடத்திலும் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அதிமுக அரசு விவசாயிகளின் நலனுக்கான வளர்ச்சி திட்டங்களை முறையாக செயல்படுத்தி இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா என கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்ட விவசாயி பாலன் டிராக்டருக்காக வாங்கிய கடன் தொகையில் 2 தவணைகள் செலுத்தாமல் இருந்தமைக்காக காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள கேப்டன், அதற்கு காரணமான காவல்துறையினரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியதையும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அரியலூர் மாவட்ட விவசாயி அழகர் டிராக்டருக்காக வாங்கிய கடனில் 3 தவணைகள் செலுத்தாமல் இருந்தமைக்காக அவமானப்படுத்தப்பட்டதால் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளது அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்ததால் அது அனைவருக்கும் தெரிய வந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிமுக அரசின் மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதை குறிப்பிட்டுள்ள கேப்டன், இதுபோன்ற நிலையில்தான் தமிழகத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் உள்ளதாகவும் அவர்களின் இன்னல்கள் வெளியே தெரிவதில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் இதுதான் இன்றைய விவசாயிகளின் உண்மையான நிலை என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளும் தேசிய வங்கிகளிலும் விவசாயிகளுக்கு உரிய முறையில் கடன் வழங்கப்பட்டிருந்தால் தனியார் நிதி நிறுவனங்களிடம் கடனுக்காக கையேந்தும் நிலை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன், விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை அதிமுக அரசு முறையாக வழங்கியிருந்தால் விவசாயிகளின் தற்கொலையையும் அவர்கள் மீதான தாக்குதலையும் தடுத்திருக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா பொன்னியின் செல்வி என்று பட்டப்பெயர் சூட்டிக்கொண்டால் மட்டும் போதாது என்றும், அதற்கு ஏற்றாற்போல் விவசாயிகளின் நலனில் சிறிதாவது அக்கறை காட்டியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நமது நாட்டில் விவசாயிகள் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ள கேப்டன், அதற்கு உதாரணம்தான் 9,000 கோடி ரூபாய் கடனை பெற்ற விஜய் மல்லையா சுகபோகமாக எந்தவித இடையூறும் இல்லாமல் வெளிநாடு பறக்கிறார் என்றும், அனைவருக்கும் உண்ண உணவு கொடுக்கும் விவசாயி தான் பெற்ற கடனுக்கு தன் உயிரையே மாய்த்துக் கொள்ளும் நிலைதான் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விஜய் மல்லையாவிற்கு ஒரு நியாயம், ஏழை விவசாயிக்கு ஒரு நியாயமா? இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளதா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ள கேப்டன், இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவனங்கள் மற்றும் அதற்கு துணையாக வந்த குண்டர்கள் மீதும் காவல்துறையினர் மீதும் கடும் நடவடிக்கை எடுத்து இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் தடுத்திட வேண்டும் என்றும், மேலும் தற்கொலை செய்து கொண்ட விவசாயியின் குடும்பத்துக்கு உரிய இழப்பீட்டை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார்.
வருவதால் பண பரிவர்த்தனை மற்றும் ஏடிஎம் சேவை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இம்மாதம் 24ஆம் தேதி ஹோலி பண்டிகை, தொடர்ந்து புனித வெள்ளி, சனி, ஞாயிறு என தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 நாட்களில் வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பண பரிமாற்றம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் உள்ள பெரும்பாலான ஏடிஎம்களில் பண தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் பொதுமக்கள், வணிகர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்னலுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏறக்குறைய அனைத்து வங்கிகளும் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் நிரப்பும் பணியை தனியார் ஏஜென்சிகள் மூலமாக செய்து வந்தாலும் தொடர் விடுமுறையால் பணம் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் ஏடிஎம் சேவையும் முடங்கும் என கருதப்படுகிறது. கிருஷ்ணகிரி அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் மாசி மாத திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பின்னர் நாள்தோறும் அம்மனுக்கு பல்வேறு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதேபோல் கும்பகோணம் விஸ்வநாதர் திருக்கோவில் மற்றும் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். சிரியாவில் உள்ள தங்கள் நாட்டு படை வீரர்களை நாடு திரும்ப உத்தரவிட்டார் அதிபர் விளாடிமிர் புடின். பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்டதால் நடவடிக்கை. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சிரியாவில் உள்ள ரஷ்ய படையை நாடு திரும்பும்படி அதிபர் விளாடிமிர் புடின் உத்தரவிட்டுள்ளார். சிரியாவில் அதிபர் ஆசாத் பதவி விலக கோரி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இதன் காரணமாக ஆசாத் படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடந்த 5 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இதனிடையே IS தீவிரவாத அமைப்பும் நாச வேலைகளில் ஈடுபட்டு வருவதால் அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ படையினர் தாக்குதலில் இறங்கினர். அதேபோல் அதிபர் ஆசாத்திற்கு ஆதரவாக ரஷ்யாவும் போரில் குதித்தது. உள்நாட்டு போர் காரணமாக பல்வேறு மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் சிரியாவில் உள்ள பெரும்பாலான ரஷ்ய படையை நாடு திரும்பும்படி அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.